அமெரிக்கா ஈரான் இடையே கையெழுத்தாக உள்ள அமைதி ஒப்பந்தத்திற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கத்தார், துருக்கி, பிரிட்டன், ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். மேலும் அனைத்து தரப்பினரும் இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்தவும் பேச்சுவார்த்தை மூலம் நீடித்த அமைதியை நிலைநாட்டவும் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல்தானி இந்த ஒப்பந்தத்தை வரவேற்றதுடன் இந்த புரிதலை ஏற்படுத்துவதில் பிராந்திய மற்றும் சர்வதேச தரப்பினர் ஆற்றிய பங்கை பாராட்டினார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தாங்கள் வரவேற்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர், எதிர்கால பேச்சுவார்த்தைகள் நேர்மையான மற்றும் ஆக்கப்பூர்வமான மனப்பான்மையுடன் நடத்தப்படும் என்று கத்தார் எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கத்தார் வெளியுறவு அமைச்சகம் இந்த ஒப்பந்தத்தை நீடித்த அமைதியை வலுப்படுத்துவதற்கும் பிராந்திய மற்றும் சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் ஒரு முக்கியமான படி என்று வர்ணித்தது. துருக்கி அதிபர் ரெசப் தைப் எர்டோகனும் இந்த நிகழ்வை வரவேற்று தங்கள் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிம்மதியை நிலைநாட்டுவதற்கான ஒரு முக்கியமான முன்னேற்றம் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த இந்த செய்தி தங்கள் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பான சூழலை நிலைநாட்ட வழிவகுக்கும் என்று தான் மனதார நம்புகிறேன் என்று எர்டோகன் கூறினார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதிலும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதிலும் மற்றும் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதிலும் மிக முக்கியமான முன்னேற்றம் என்று பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர், ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெறக்கூடாது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தினார். ஜெர்மன் சான்சலர் ஃப்ரெடரிக் மெர்ஸும் இந்த ஒப்பந்தத்தை வரவேற்று இது குறிப்பிடத்தக்க உலகளாவிய தாக்கத்தை கொண்ட ஒரு ராஜதந்திர சாதனை என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரான் இந்த ஒப்பந்தத்தை விரைவாக செயல்படுத்தவும் கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தவும் அழைப்பு விடுத்தார். இந்த ஒப்பந்தம் ஹார்முஸ் நீரிணை அவசரமாகவும் நிபந்தனையின்றியும் மீண்டும் திறப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறிய மக்ரான், கடல்வழி போக்குவரத்தை மீட்டெடுப்பதற்கான சர்வதேச முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க பிரான்சும் ஐக்கிய ராஜ்யமும் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார்.